வணக்கம் அண்ட் வெல்கம் நண்பா, வெல்கம் பேக் டு கிரேசி தமிழ் அண்ட் கேட்ஸ் சேனல். நான் தான் உங்கள் நிகேஷ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகணும், சூப்பரான விளாக் தான், தாறுமாறான விளாக் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம வந்து இங்கே சென்னையில் இருக்கோம். இப்போ சென்னையிலேருந்து சேலம் ஜங்ஷனுக்கு போக போகிறோம். ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போகிறோம். இப்போ 1 வீக் ஸ்கூல் இல்லைன்னு சொல்லியிருக்காங்களே, அதனால போக போகிறோம். சரி பார்ப்போம். இப்போ நம்ம அங்கே போயிட்டு கேப் புக் பண்ணியிருக்கோம். வெளியே கேப் வந்துருச்சு. கேபில் போய் ஏறிட்டு போவோம். வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரியல. ஸ்டேஷனில் எடுக்க முடிய வாய்ப்பு கிடைச்சா எடுத்து உங்களுக்காக கண்டிப்பாக போடுவேன். அப்போ போய் கேப் வேறு டைம் ஆயிடுச்சு. எங்களுக்கு ட்ரெயினுக்கு டைம் ஆயிடுச்சு. 10 o'clockலேருந்து 2:30 வரைக்கும் ட்ரெயின். போயிட்டு நம்ம பார்ப்போம். தரமான சம்பவமாக இருக்க போது போல். பாய் 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 டு சென்னை. வணக்கம் பேக், வெல்கம் பேக், வணக்கம் பேக். எல்லாம் தரும் ஓகே. இப்போ நம்ம வந்து ட்ரெயின் விட்டு இறங்கி எங்கள் காரில் எங்கள் அண்ணா தான் ப்ரோ தான் கூப்பிட்டு வந்தார். காரில் வந்தோம் நாங்கள், எங்கள் அம்மா, எங்கள் மாமா, சித்தி தான். நாங்கள் வந்து எத்தனை மணிக்கு ட்ரெயின் ஏறினது வந்து தேர்ஸ்டே நைட் 10 o'clock. இங்கே இறங்கினது வந்து ஃப்ரைடே காலையில் 2:45 இறங்கணும். காலையில் 2:45 இறங்கிட்டு சரியான தூக்கம். ட்ரெயினில் தூங்கவே இல்லை, ஸ்லீப்பர் கிடைக்கவே இல்லை. நாங்கள் அப்புறம் சிட்டிங்கில் தான் வந்தோம். சரி, அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு பார்த்துக்கலாம் சொல்லிட்டு வேனில் வந்தாங்க. அதுக்கப்புறம் நான் வேனில் வரும்போது எங்கள் ஊரில் வந்து ஒரு டபுள் டக்கர் பாலம் இருக்குது. அந்த பாலத்தை வீடியோ எடுத்தேன்னா அந்த வீடியோ எங்கே போச்சுனே தெரியல. இப்போ வந்து அதில் வேறு செம்ம டிப்ரெஷனில் இருந்தேன். கஷ்டப்பட்டு வீடியோலாம் எடுத்தேன். கையை வெளியே விட்டு ஜன்னல்களை இருட்டில் வேறு எடுத்தேன். சூப்பராக இருந்துச்சு வியூலாம். அந்த வீடியோ எங்கே போச்சுனே தெரியல. செம்ம டென்ஷனில் இருக்கேன் நான். இப்போது தமிழ்நாட்டிலே டபுள் டக்கர் பாலம்னா அதுதான். கீழே ரோடு, மேலே பிரிட்ஜு, அதுக்கு மேலே இன்னொரு பிரிட்ஜு. அப்படின்னா பார்த்துக்கோங்க. செம்ம தானே. அப்புறம் வந்து நாங்கள் இப்போ வந்துட்டோம். இப்போ வந்து நாங்கள் முக்கியமான வேலைக்காக போகிறோம். அதாவது வந்து என்ன பண்ண போகிறோம், தூங்க தான் போகிறோம். 2 நாள் தூங்கவே இல்லை, சரியான தூக்கம். அது போயிட்டு தூங்கிட்டு இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இப்போ எங்கள் ஊர் எப்படிலாம் இருக்குன்றதை காட்டுறேன். இது சும்மா எங்கள் வியூ தான் பாருங்கள். பச்சை பச்சையாக இருக்குது பாருங்கள். அப்படியே ஒரு ரவுண்ட் அடிக்கிறேன். வண்டியெல்லாம் போயிட்டுருக்காங்க. சரி, நம்ம வந்து எதுக்கு நான் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் வீடியோ எடுக்கலைன்னா, ட்ரெயினில் வீடியோ எடுக்கனா, எங்கள் ஆப்போசிட்டில் வந்து ஒருத்தவங்க ஃபேமிலியோடு வந்துருந்தாங்க. அவங்க வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருந்தாங்க போல். சரி, நாங்கள் எதுக்கு பேசினாலும் எரிஞ்செறிஞ்சு விழுந்தாங்க. சரி, நம்ம இங்கே சரியாக வராது, சண்டை கிண்டா வந்துடும் அப்படி சொல்லிட்டு நம்ம ட்ரெயினில் வீடியோ எடுக்கல. ஸ்டேஷன்லேருந்து இறங்கினோடனே சரியான கூட்டம். அப்புறம் அந்த போலீஸ்லாம் வந்துட்டு செக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. பரவாயில்ல, சேலத்தில் வச்சு பரவாயில்ல. இது சென்னையில் வந்து சென்ட்ரல் ஜங்ஷனில் ஒரு செக்கும் பண்ணல. டிக்கெட் மட்டும் செக் பண்ணி உள்ள அனுப்பிச்சிட்டாங்க. டெம்பரேச்சர் செக் பண்ணல, எதுவுமே செக் பண்ணல. நான் சென்னையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மோசம் தான். எங்கேயாச்சும் பரவாயில்ல செக் பண்ணி அனுப்பி வீட்டுக்கு வரத்துக்குள்ளே நாங்கள் வந்து 4 o'clock தான் வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் சாப்பிட்டு பேக்லாம் கழுத்து வச்சு ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு சரி எடுப்போமேன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன் இப்போ. ஆனால் சத்தியமாக சொல்லிட்டு எப்படி டெலிட் ஆச்சுன்னே தெரில. என் ஃபோனில் எப்படி டெலிட் ஆச்சுன்னே தெரில. நான் கஷ்டப்பட்டு வீடியோலாம் எடுத்தேன். அந்த டபுள் டக்கரு பாலத்தை எப்படியாச்சும் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலையெழுத்தால தான். சரி, உங்களை பக்கத்தில் கொஞ்ச நேரம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட்டு முக்கியமான விஷயம் தூங்குகிறோம். நல்லா தூங்கிட்டு உங்களுக்கு மற்ற எல்லாத்தையும் காட்டுறேன். பாய் பாய். ஹாய். இப்போ வந்து நம்ம வந்து எங்களோட லேண்டுக்கு வந்துட்டோம். நான் சொல்லிட்டு இருந்தேன் இப்போ எங்கள் லேண்டுக்கு போக போகிறோம்னு சொல்லிட்டு. இப்போ தான் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இது வந்து எங்களோட லேண்ட் தான் பாருங்கள். நான் காட்டுறேன். இங்கே வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா கரும்பு போட்டிருக்காங்க. கரும்புனா பொங்கலுக்கு வர கரும்பில் சுகர் எடுப்பாங்களா, அந்த கரும்பு போட்டிருக்காங்க. இப்போ தான் இன்னும் பிகினிங் ஸ்டேஜில் தான் இருக்குது, இன்னும் வளரல. அப்புறம் வேறு என்ன இருக்குது இருங்க. நான் ரொம்ப நாள், அதாவது ஒரு 1.5 வருஷம் இருக்கும், 2 வருஷம் இருக்கும் எங்கள் லேண்டுக்கு வந்து. சேலம் வந்திருக்கேன். நான் ஃபங்க்ஷன் அப்போ எங்கள் லேண்டுக்கு வரமாட்டேன். அப்படியே இங்கே வராமலே அப்படியே 2 லீவ் கிடைக்காதனால போயிடுவேன், ஊருக்கு போயிடுவேன். இப்போ தான் வந்திருக்கோம். ஜாலியாக இருக்குது. லேண்டை பார்த்தாரு ஒரு புத்துணர்ச்சியாக இருக்குது. இது பாருங்கள், இங்கே வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா சோளம் போட்டிருக்காங்க, மக்காச்சோளம், ஸ்வீட் கார்ன் போட்டிருக்காங்க. இது இன்னும் வளரல, இன்னும் கொஞ்ச நாள் ஒரு 3 months ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பாருங்கள் இது எப்படி அழகாக இருக்குன்னு பாருங்கள். நல்லா செவன்னு இருக்குது. இதுதான் வந்து வரும். இருக்குது இப்போ கூட பாருங்கள். இதுதான் காணி. இது வந்து என்கிட்ட அனுப்பும் போதே சொல்லி தான் அனுப்புனாங்க, கையை வச்சிடாத
அந்த இலை வந்து கையை கிழிச்சிரும் அப்படின்னு சொல்லி தான் அனுப்புனாங்க. சரி நம்மளும் எதுக்கு சேனலுக்கு இனிமேல் இப்போ வந்து நாங்கள் ஃபார்மிங் பண்ணல, இந்த லேண்ட் வந்து குத்தகைக்கு விட்ருக்காங்க. அதாவது வந்து நம்ம வீடு ரெண்ட்டுக்கு விட்றோம், அந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் லேண்ட் வந்து ரெண்ட்டுக்கு விடுவாங்க. இப்போ நீங்கள் அக்ரிகல்ச்சர் லேண்ட் வச்சுருக்கீங்கன்னா உங்களால் விவசாயம் பண்ண முடியலன்னா ரெண்ட்டுக்கு விட்ருவாங்க. அது வாங்கி வந்து வேறு ஏதாச்சும் அக்ரிகல்ச்சர் பண்ணுவாங்க. அது ரெண்ட்டு கம்மி தான். இப்போ வந்து இது 6 மந்த்ஸுக்கு வந்து எவ்வளோக்கு விட்ருக்காங்கன்னா, இது வந்து மொத்தம் 3 ஏக்கரு. இது வந்து 6 மந்த்ஸ் 3 வருஷத்துக்கு வந்து 90,000 ரூபாய்க்கு விட்ருக்காங்க. அப்போ பார்த்துக்கோங்க, ஒரு வருஷம் வந்து 30,000 ரூபாய்க்கு தான் விட்ருக்காங்க. பார்த்துக்கோங்க, ஒரு வருஷத்துக்கு எவ்வளோலாம் பயிர் பண்ணலான்னு பார்த்துக்கோங்க. வந்து இப்போ பாருங்கள், ஃபுல்லாக சோளம் தான் போட்டிருக்காங்க. இது வந்து 1 ஏக்கர், அப்படியே 1 ஏக்கர் ஃபுல்லாக சோளம் தான் போட்டிருக்காங்க. இந்த சைடு இருக்க ஒரு சோளம் பார்த்தீங்களா, இந்த சைடு இருக்க ஒரு சோளம் இருக்குல்ல, இது வந்து சாப்பிட்றதுக்கு இல்லை, நான் கன்சம்ஷன் பர்பஸ்க்கு இல்லை. இது வந்து எதுக்குன்னா ஃபார்மிங் பர்பஸ்க்கு. மாடுலாம் வச்சுருக்காங்க அவங்க, அது மாடுக்கு தீனி போடுறதுக்காக அது வச்சுருக்காங்க. அதுக்கு மட்டும் தான், வேறு எதுக்கும் யூஸ் கிடையாது. என்ன பண்ணுவாங்க அப்படின்னு எதுக்கு காட்டுறேன். நடந்து போயிட்டே இருக்கோம், கால் வேறு வலிக்கு, சுற்றி வந்துட்டு பயமாக வேறு இருக்காங்க. சொல்லி அந்த பாம்பு கிம்பி இருக்குமா, பொதராக இருக்குது. அதாவது இந்த இலையெல்லாம் பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் இந்த விதை இருக்குது தெரியுமா, இது வந்து எடுத்து புடச்சி திருப்பி அவங்க இது போட்டு திருப்பி முளைக்க வச்சு திருப்பி ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த ரீசைக்கிள். இப்போ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அறுத்து போட்டாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுல்லாக அறுத்துட்டு கொளுத்திடுவாங்க, இந்த இடத்த கொளுத்திடுவாங்க. அப்போ தான் மீதி எல்லாம் அரிஞ்சிடும். அதுக்கப்புறம் டிராக்டர் வச்சு ஓட்டிட்டு திருப்பியும் அந்த அந்த விதை காட்டினால அதை எடுத்து திருப்பி போட்டு திருப்பி இது பண்ணுவாங்க. இதே இடத்துல பண்ண மாட்டாங்க, வேறு எதாவது பண்ணுவாங்க, மாற்றி போடுவாங்க. ஏன்னா வந்து சாயிலோட ஃபர்டிலிட்டி தன்மை நேச்சர்லாம் போய்டும் சொல்லிட்டு ஒரே கிராப்பை போட மாட்டாங்க, மாறி போடுவாங்க. இப்போ வந்து ஒரு இடத்துல தக்காளியும் கீரையும் போட்டிருக்காங்க. அந்த இடத்த நான் காட்டுறேன், போயிட்டு வெயிட் பண்ணுங்க. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல தான் வந்து நெல் போட்டிருக்காங்க. செம்மையாக இருக்குல்ல, பார்த்தாலே பச்சையாக இருக்குது. பச்சையாக வாயில் வருதுன்னு சொல்ல, பச்சையாக இருக்குது. நிலத்தையே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குல்ல. இது போட்டாங்க, கொஞ்சோண்டு தான் போட்டிருக்காங்க, 1 சென்ட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த நேரத்தை கொஞ்சோண்டு போட்டிருக்காங்க. ஏன்னா தண்ணி அவ்வளோவா ரொம்ப இல்லைன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் இருக்குது. கொஞ்சம் மழை பெஞ்சிட்ருக்கு, அதனால் இது யூஸ் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே போட்டிங்கன்னா இனிமேல் தான் போட போகிறாங்க, விதை போட்டிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் வரத்துக்கு. அதுக்கப்புறம் நான் இங்கே வரும்போது வந்து இப்போ இந்த இடத்துல நான் நிற்கிற இடம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அக்ரிகல்ச்சர் லேண்டாக தான் இருந்துச்சு. இப்போ நான் நிற்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக போட்டுருவாங்க. இப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க குத்தகை கூட்டிருக்கனால வந்து எங்கள் தாத்தா வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா வாழை மரம்லாம் வச்சுட்டாங்க. இங்கேயும் வாழை மரம், இங்கேயும் வாழை மரம். எங்கள் தாத்தா வந்து வச்சு விட்டாரு. வாழை மரம் வச்சுட்டு, வாழை மரத்தை வந்து வச்சுட்டு நடுவில் தென்னங்கன்று வச்சுட்டாங்க. பாருங்கள், தென்னங்கன்று வச்சுருப்பாங்க, நடுவில் தென்னங்கன்று வச்சுட்டாங்க. இது வந்து அவங்க சேர்த்து இதையும் வளர்த்து கொடுத்துருவாங்க. அவங்ககிட்ட சொன்னால் வளர்த்து கொடுப்பாங்க. இப்போ வந்து தண்ணி இல்லாதனால அண்டர் கிரவுண்ட் சிஸ்டம் போட்டாங்க. அப்பப்போ தான் தண்ணி திறந்து விடுவாங்க, இருக்கும்போது தான் திறந்து விடுவாங்க. பாருங்கள், தென்னை மரக்கண்ணில் வச்சுருக்காங்க எங்கள் வீட்டில். எங்கள் தாத்தா கிட்ட தான் தாத்தா வந்து வச்சு விட்டார். இவங்க வளர்த்து மட்டும் கொடுப்பாங்க, வளர்த்து கொடுக்குறது தான் அவங்க வேலை. இந்த வளர்க்கும் போது சேர்த்து வளர்த்து கொடுப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வச்சம்போது எல்லாமே செத்து போயிடுச்சு, எல்லா தென்னைக்கண்ணும் செத்து போயிடுச்சு. செகண்ட் டைம் வாங்கி வச்சுருக்காங்க, அதுதான் இப்போ ஒரு உருப்படியாக வருதுன்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ வந்து மழை பெஞ்சிட்ருக்கு. நேற்று கூட ஒரு வீடியோ எடுக்கும்போது சரியான மழை, வீடியோவே எடுக்க முடியல என்னால். மழையை காட்டலான்னு நினச்சேன். பாருங்கள், இது வந்து என்ன புத்து அப்படின்னு எனக்கு தெரியல. லைட்டாக பார்க்கறதுக்கு பாம்பு புத்து மாதிரி தான் இருக்குது. லைட்டாக ஷாக்கிங்காக இருக்குது. இருங்க, நான் வந்து பனானாவை காட்டுறேன். இங்கே பாருங்கள், பனானா எங்கடா தெரியுதா இல்லையா? தெரியுது, பனானா காயாக தான் இருக்குது. நிறையா இருக்குது பனானாஸ் தான். இருங்க, நான் கேமரா மாற்றிட்டு காட்டுறேன். அதாவது வந்து இப்போ நான் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்னா, மரம் ஏறத்துக்கு வந்து டியூட்டோரியல் கற்றுக்கிட்டு இருந்தேன். எங்கள் மாமா சொல்லி கொடுத்தாங்க. மொத்தம் 3 மாமா இருக்காங்க. ஒரு மாமா வேலைக்கு போயிட்டார், இன்னொரு மாமா இங்கே இருக்கார், கடைசி மாமா வந்து சென்னையில் எங்கள் கூட இருக்காங்க.
அதாவது இப்போ நிறைய பேர் வந்து அவங்க பாட்டிலாம் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ வந்து எங்கள் பாட்டியோட பாட்டியே இன்னும் உயிரோட தான் இருக்காங்க. இங்கே தான் விவசாயம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்க எந்த வேலை கொடுத்தாலும் செய்வாங்க. பார்த்துக்கோங்க, அப்போனா பார்த்துக்கோங்க. இதே அவங்க இந்நேரத்துக்கு அவங்க சிட்டியிலலாம் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இருந்திருப்பாங்களான்னு தெரியல. நீங்கள் பாருங்கள், இப்போ நான் அக்ரிகல்ச்சர் பண்ணி சாப்பிட்றதுனால அவங்க வந்து இன்னும் இருக்காங்க. அவங்களுக்கு எவ்வளோ வயசுலான்னு தெரியாது, இருக்கும் ஒரு 90க்கு மேலே இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அவங்களே இன்னும் இருக்காங்க. அப்போ பார்த்துக்கோங்க அக்ரிகல்ச்சர். எனக்கு என்ன ஒரு ஆசைனா வந்து பெருசாகிட்டு ஒரு அளவுக்கு அமௌண்ட் சமைச்சிட்டு இங்கே வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணலான்னு தான் பிளானு. பார்ப்போம், நம்ம சூழ்நிலைக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. பார்ப்போம் பார்த்துட்டே இருப்போம். என்ன பண்ண நம்ம தலையெழுத்து. சில பேர் அப்படி தான், நிறைய பேரை பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறது தான் நல்லா ப்ராஃபிட் நினச்சிட்ருக்காங்க. ஆனால் அது வந்து அப்போது இப்போ அக்ரிகல்ச்சர் பண்ணுறது தான் செம்ம ப்ராஃபிட்டு. ஆனால் வந்து தெரியாதவங்க வந்து லாஸ்ட்டுக்கு விற்றுட்ருப்பாங்க, தெரிஞ்சவங்க வந்து செம்ம ப்ராஃபிட்டுக்கு விற்பாங்க. அது நம்மளுக்கு மார்க்கெட்டிங் தெரிஞ்சால் போதும். மார்க்கெட்டிங் படிச்சுட்டு வந்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரில் நீங்கள் தான் கிங்கு. உங்களை அடிச்சுக்க யாருமே ஆள் கிடையாது. சரி, உங்களுக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ்லாம் இருக்குது, நான் அதெல்லாம் சொல்லான்னு இருக்கேன். சொல்லுவோம். அங்கே வந்து நடந்து வரத்துக்குள்ளே வேர்த்து ஊற்றுலேங்க பாருங்கள். எங்கள் அம்மா எவ்வளோ தூரத்தில் நிற்கிறாங்கன்னு பார்த்துக்கோங்க. தூரமாக நிற்கிறாங்க பாருங்கள். இதுதான் வந்து தக்காளின்னு சொல்லுவாங்க இது பேர். ஆனால் இது தக்காளி கிடையாது. அது சொன்னல, நான் 2-3 பேர் வச்சுருப்பாங்க சொன்னால. பாருங்கள், பார்த்தீங்கன்னா சவுண்ட் இருந்துச்சா? இருங்க இன்னொன்று பிச்சுக்காரேன். இது சும்மா, இது வந்து அக்ரிகல்ச்சர் பிளான்ட் கிடையாது, சாணம் வளர்றதுங்க. பாருங்கள், சவுண்டு கேட்குங்க பாருங்கள். ஐயோ கேட்கலையே, ஐயோ அசிங்கப்பட்டுறக்கூடாது. இருங்க ஃபஸ்ட்டு இது ஊதணும். சவுண்டு கேட்டுச்சான்னு தெரில. சவுண்டு கேட்டிருக்கோன்ற நம்பிக்கையில் நானும் இருக்கேன். அது வெடிக்கும், டப்புன்னு வெடிக்கும் தலையில் அடித்தா. அது வந்து அடிச்சு விளாண்டுருப்போம். அப்புறம் பாருங்கள், நம்மளோட கொரோனா காலத்தில் நிறையா பயன்படுத்தப்பட்டது இதுதான், மஞ்சள் செடி. சும்மா வச்சுருக்காங்க மஞ்சள், அங்கங்கே வச்சுருப்பாங்க. இதோ இங்கே வச்சுருக்காங்க, எல்லாத்தையும் கொஞ்சம் வச்சுருக்காங்க. அங்கே பாருங்கள், அங்கே ஒரு வீட்டில் வந்து 2 மரம் இருக்குது. எங்களுதுலேயே 2 மரம் இருந்துச்சு. ஒரு மரம் வந்து விழுந்துருச்சு. பாருங்க, நம்ம வீட்டில் 2 மரம் இருக்குது. இந்த மரத்தில் தான் நான் இப்போ காய் பிச்சு காட்டினேன். பக்கத்தில் இன்னொரு மரம் இருக்குது, அங்கே வந்து போக முடியல. மழை பெஞ்சு ஃபுல்லாக சேராக இருக்குது, போகல. அப்படியே உங்கள் பக்கத்து காட்டில் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்டயும் 2 மரம், ஒரு மரம் இருக்குது, 2 மரம் இருக்கும். அதுவும் புளிய மரம் தான். எந்த அக்கா? இது கட் பண்ணி நான் பேசுறது அப்புறம் எடிட் பண்ணினேன். பூங்காதையா? அது எங்க அம்மா இல்ல. அத்தை இருக்காங்களா? பார்க்க போறோம். எங்க அத்தை பாத்துறேங்க சொத்தைய. பயமாக இருக்குது, புதராக இருக்குது. லைட்டாக பயமாக தான் இருக்குது. ஆனால் அவங்க பயமே இல்லை, மேலே பார்க்குறாங்க. ஊருக்காரங்கன்னா பயமே இருக்காது அவங்களுக்கு. அத்தைஸ் வேறு யாரையோ நினச்சேன் அவங்கள. ஹாய் சொல்லுங்கள் 2 பேர். ஹாய் ஹாய். அவங்க கூப்பிட்டு இருக்காங்க. மாபெரும் கிணற பார்க்க போகிறீங்க இப்போ. போல ஓரமாக போல. இங்கே தான் இருக்கேன். போல கேர்ஃபுல்னஸ், போகக்கூடாது. நான் சொன்னல, எங்கள் மாமா சொன்னல, ஃபஸ்ட்டு மாமாவோட ஒய்ஃப் அவங்க. இல்லை, ரைட் சைடு வந்து செகண்ட் மாமாவோட ஒய்ஃபு. 3வது மாமாக்கு இன்னும் கல்யாணம் இல்லை. அவங்க தான் எங்கள் வீட்டில் இருக்காங்க, சென்னையில் இருக்காங்க. நாங்கள் இப்போ வந்து சேலத்தில் இருக்கோம். புரியுதா? சேலத்தில் வாழப்பாடி அருகில் வெள்ளாளகுண்டம் அப்படின்ற ஒரு ஊரில் இருக்கோம். சரி பாய். இப்போ எங்கள் ஊருக்காரங்க வந்து நல்லா காமெடியாக பேசுகிறாங்க. நிற்க வச்சு எவ்வளோ ஃபோட்டோ வேணால் எடுத்துக்க கண்ணு அப்படின்னு பேசுகிறாங்க. ஜாலியாக இருக்கும். அவங்ககிட்ட பேசினாலே பொழுதே போகாது. ஆனால் என்ன, ஊருக்கு திருப்பி போகிறேன்னு நினச்சா தான் கடுப்பாக இருக்கும் லைட்டாக. எல்லாருக்கும் அப்படி தான் இருக்கும். எனக்கு சத்தியமாக போனால் ஊருக்கு போகிற மனசே இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே, நான் வந்து மண்டே போகலான் இருக்கோம். அது எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க போகலான்னு. நான் வந்து போவேன், நான் இன்னும் கொஞ்ச நாள் இருக்கலாமே.
அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். பார்ப்போம். அதாவது பார்த்துக்கோங்க, ஒரு முழம் மல்லி வந்து நம்ம சென்னையில் எவ்வளோ கிடைக்குதுன்னா, சாதா டல் டைமில் வந்து 40 rupees, ஃபெஸ்டிவல் டைமில் வந்து 70 rupees கிடைக்குது. பார்த்துக்கோங்க. 5:30 மணிலேருந்து வேலை பார்க்குறாங்க. ஒரு ஏக்கர் காடு, ஒரு ஏக்கர் ஃபுல்லாக எத்தனை செடி இருக்குன்னு பாருங்கள். 300 செடிக்கு மேலே இருக்கும். அத்தனையும் எத்தனை பேர்? எங்கள் அம்மா, எங்கள் அத்தை, எங்கள் 2 அத்தை, அப்புறம் ஒரு பாட்டி, இன்னும் ஒரு 2 பாட்டி, 6 பேர் தான் படிக்கிறாங்க. 6 பேருக்கு மட்டும் ஒரு நாளைக்கு 70 ரூபா தான் சம்பளம். இப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கோங்க. இந்த லேண்ட் வந்து யாரோடது அப்படின்னா, சேலம் வாழப்பாடி அருகில் வெள்ளாளகொண்டம் அப்படின்ற கிராமத்தில் எங்கள் கிராமம். அந்த கிராமத்தோட கவுன்சிலரோட நிலம் தான் இது. ரொம்ப போயிட போகுது. எதுக்கு அப்புறம் நம்ம ஊருக்கு வந்து தேவையில்லாத வம்பு. எங்கள் சித்தப்பாவும் நின்றார் கவுன்சிலருக்கு. செகண்ட் வந்துட்டார் போல். செகண்ட் வந்தாரா தெரில. எங்கள் சித்தப்பாட்ட ஃபோன் பண்ணி தான் கேட்கும். அவர் பேர் வந்து நாகர். அவரும் நின்றாருன்னு நினைக்கிறேன். எலெக்ஷனில் நின்றார். பட் வந்து இவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க. இந்த லேண்ட் வச்சுருக்கவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க. சரி விடு, யார் ஜெயிச்சா நான் ஊர் நல்லா இருந்தால் சரி, நம்ம கம்முன்னு போயிடுவோம். அவ்வளோதான். இதோட என்னோடய உரையை முடிச்சுக்கிறேன். வேறு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக நடந்தால் அவங்க வீடு கண்டிப்பாக வீடியோவில் சொல்கிறேன். பாய். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எங்கே இருக்கோம், அதான் அந்த லேண்டில் வந்து வெங்காயமும் போட்டிருக்காங்க. வெங்காயம் வந்து எடுத்துட்டாங்க. நேற்று தான் 2 நாளைக்கு முன்னாடி எடுத்துட்டாங்க போல். சரி, நான் வந்து வெங்காயம் என்ன கொட்டி வச்சுருந்தார். இப்போ இவர் தான் அந்த வெங்காயத்தில் எடுத்தது, நம்ம தாத்தா. வயசானவருக்கு பாருங்கள், வெங்காயம் சின்ன வெங்காயம், ஃபுல்லாக சின்ன வெங்காயம் கீழே கொட்டி வச்சுருக்காங்க. அப்போ வந்து என்னை சுற்றி மட்டும் தான் கொட்டி வைக்கல, ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் கொட்டி வச்சுருக்காங்க. பார்த்துக்கோங்க, நல்லா பாருங்கள். வெங்காயம் இடத்துலையும் பாருங்கள், சின்ன வெங்காயம், சாம்பார் வெங்காயம் சொல்லுவாங்க சில இடத்துல. இது சின்ன வெங்காயம் காய வச்சுருக்காங்க. இப்போ வந்து அந்த தாத்தா வந்து என்ன பண்ணிகிட்டு இருந்தாருன்னா, சில வெங்காயத்தை வந்து முனையில் காம்பு அறுக்காமல் விட்ருப்பாங்க. காம்பு அறுக்கலைன்னா முளைச்சி வந்துகிட்டே இருக்கும். அது முளைக்க ஆரம்பிச்சிடும். மண்ணில் பட்டுச்சுன்னா வேர் உருவாகி முளைக்க ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள், இங்கே தான் அறுத்து போட்டிருக்காங்க. வெங்காயம் எடுத்ததெல்லாம் இங்கே தான் அறுத்து போட்டு வச்சுருக்காங்க. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா, நான் அவர்கிட்ட கேட்டேன், மனசு உடஞ்சி பேசுகிறார் அவர். என்னன்னு கேட்டேன், 1 கிலோ எவ்வளோக்கு தாத்தா வாங்குறாங்க அப்படின்னு கேட்டதுக்கு 35 ரூபா 30 ரூபாய்க்கு தான் கண்ணை வாங்குறாங்க அப்படின்னு இருந்தார். இன்றைக்கி போய் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ 100 ரூபாய்க்கு விற்கிறாங்க. பார்த்துக்கோங்க, 1 கிலோவா 1 கிலோ 135 ரூபாய்க்கு விற்கிறாங்க போல். 130 ரூபா. பார்த்துக்கோங்க, 100 ரூபா லாபம் வச்சுக்கலாம். ஆனால் நல்லா இருப்பானா? எனக்குலாம் நிஜமாலுமே எனக்கு கஷ்டமாக இருக்குது. இதெல்லாம் கேட்கறதுக்கே வெறுப்பாக இருக்குது. பார்த்தீங்களா, அவர் வயசு என்ன இருக்குன்னு தெரியல எனக்கு. 70க்கு மேலே இருப்பார். அவர் வந்து விவசாயம் பண்ணுறாரு. 35 ரூபாய்க்கு 1 கிலோ வாங்கிட்டு போய் 125 ரூபாய்க்கு விற்கிறான்னா 100 ரூபா லாபம் வச்சு அவனை நல்லா இருப்பானா நான் கேட்குறேன். சத்தியமாக எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. இது வந்து பார்க்குறதுக்கே வெறுப்பாக இருக்குது எனக்கு. அவர் சொல்கிறது எவ்வளோக்கு நான் அவங்ககிட்ட வாங்கிட்டு போயிருக்காங்க. 135 ரூபாய்க்கு வாங்குறாங்க தம்பி. மார்க்கெட்டில் போய்ட்டு அவன் விற்கிறான் 1.5 கிலோ 125 ரூபாய்க்கு விற்கிறான் கண்ணு அப்படின்றாரு. பார்த்துக்கோங்க, நான் நினச்சேன் ஒரு 40 ரூபாய்க்கு விற்பாங்க, 10 ரூபா லாபம் வச்சு தான் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். 100 ரூபா லாபம் வச்சுருக்காங்க. நிஜமாலுமே மனசு கஷ்டமாக இருக்குது எனக்குலாம்.